வணக்கம் நேயர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் சத்தியம் சாத்தியமே விவாத மேடைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் நம்முடைய விவாத மேடையில் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு, இன்றைக்கு தமிழகம், தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் தாக்கல் செய்திருந்த உயர்கல்வியில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டு தாக்கல் செய்திருந்த மனுக்கள் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதோடு சில நிபந்தனைகளையும் நீதிபதிகள் விதித்திருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு ஒரு சில பரிசீலனைகளையும் வழங்கியிருக்கிறார்கள். உயர்கல்வியில் இடஒதுக்கீடை ரத்து செய்யலாம் என்கின்ற பரிந்துரையை வழங்கியிருக்கிறார்கள். அடிப்படையில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டுக்காக பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலில் உயர்கல்வியில் இடஒதுக்கீடு ரத்து என்கின்ற இந்த கருத்து சமூக நீதிக்கு எதிராக திரும்பும் என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள். இந்த நேரத்தில் இது பற்றி தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். இடஒதுக்கீட்டு விவகாரமும் உச்சநீதிமன்றத்தினுடைய யோசனை என்கின்ற தலைப்பிலே இன்று நம்மிடையே 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக அரசியல் விமர்சகர், வலதுசாரி சிந்தனையாளர் திரு பாலாஜி வெங்கட்ராமன் இணைகிறார். இரண்டாவதாக முனைவர் முருகையன் பக்கிரிசாமி, தேசிய விருது பெற்ற கல்வியாளர் இணைகிறார். மூன்றாவதாக பாஜக செய்தி தொடர்பாளர் மற்றும் கல்வியாளர் திரு ராமசுப்ரமணியன் இணைகிறார். இதனைத் தொடர்ந்து ஆண்ட்ரூ ஜேசுராஜ் பேராசிரியர் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். அரங்கத்தில் வந்திருக்கும் ஒருவருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் கேள்வி அப்படின்றது முனைவர் முருகையன் பக்கிரிசாமிட்டு ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இடஒதுக்கீடு அப்படின்றது நம்முடைய சமூக நீதியினுடைய மிக முக்கியமான ஒரு சாராம்சம். கல்வியாக இருக்கட்டும் சரி, வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் சரி. இதற்கு முன்பு எத்தனையோ வழக்குகளில் தொடர்பான வழக்குகள் போயிருந்தாலும் அடிப்படையில் உயர்கல்வியில இடஒதுக்கீடே தேவையில்லை, அது குறித்து ஒரு பரிசீலனை மேற்கொள்ளலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அரசுக்கு கைட் பண்ணிருக்கக்கூடிய இந்த சம்பவம், இது எதற்கான வழிகோலா பாக்குறீங்க? இது ஒரு வளர்ச்சிக்கான வழிகோலா பாக்குறீங்களா, இல்ல இது மேலும் மேலும் பிரச்சனைகளை கிளப்பக்கூடிய ஒரு வழியா இருக்குமா? இது மேலும் மேலும் பிரச்சனைகளை வளர்க்கும் என்பது மட்டுமல்லாமல், அதாவது நேற்று கூட ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு MBA படித்த தாழ்த்தப்பட்ட இடத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அறுவை சிகிச்சைக்கு பின் தன் வீட்டினுடைய வாயிலே ஓய்வெடுத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு உயர்ந்த ஜாதிக்காரர் அந்த பக்கமாக போகிற போது அவர் எழுந்து வணக்கம் தெரிவிக்கவில்லை என்று சொல்லி சித்திரவதைப்படுத்தியிருக்கிற ஒரு நிகழ்ச்சியை நாம் நேற்று கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன, அது இத்தனை ஆண்டுகளாக இதே இடஒதுக்கீட்டு கொள்கையை பின்பற்றி வந்தால் என்ன ஆவது என்ற கேள்விக்கு இது ஒன்றே பதிலாக சொல்லலாம். இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த 50 விழுக்காடு அல்லது 60 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தும் கூட இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள், எத்தனை பேர் உயர்கல்வி பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கெடுப்பு செய்தமையானால் அவருடைய வளர்ச்சி இன்னும் நாம் எதிர்பார்த்த அளவில் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். எப்படி மொழி பிரச்சனையிலே இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் தொடர் மொழியாக நீடிக்கும் என்று சொன்னார்களோ, அதே போல இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கு எல்லா சமூக ரீதியான அந்தஸ்து அங்கீகாரம் கிடைக்கும் வரை இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை அமலில் இருக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பான்மையாருடைய முடிவாக இருக்கிறது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சட்டத்தினுடைய அடிப்படையில் ஒரு தீர்ப்பை வழங்கி தள்ளுபடி செய்ய வேண்டுமே தவிர அதில் தங்களுடைய எண்ணங்களை, ஆலோசனைகளை, பரிந்துரைகளை வழங்கி இருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீதிபதிகள் அது சம்பந்தப்பட்ட வேலைகளை பரிசீலனை செய்வதும், பரிந்துரைகளை வைப்பதும், சில கோரிக்கைகளை விடுப்பதும் ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வாக பார்த்துட்டு வரோம். ஆனால் நாளைக்கு அதுவே சட்ட புத்தகத்தில் ஏற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்ப இது விமர்சனத்துக்கு உட்பட்டது. ஒருவேளை இது சட்ட புத்தகத்தில் ஏற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே போன்ற நம்முடைய அபெக்ஸ் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு வழங்கிய 28-30 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை தொடர்ந்து இருக்கிறது. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், அடிப்படை இந்திய சாசனத்தின் உரிமையின்படி எந்த மாநில அரசையும் அவர்கள் அந்த மாநிலத்தில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுக்காக இடஒதுக்கீடு செய்கிற போது அதில் குறுக்கீடு செய்யக்கூடாது என்பது ஆரம்ப கால பார்லிமெண்டரி அந்த சட்டம் இருக்கிற பொழுது, இப்பொழுது அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அடிப்படை இப்பொழுது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு பரிந்துரையை அல்லது ஆலோசனையை சொல்லாமல் அதனுடைய கணக்கெடுப்பு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையினாலே எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள், எத்தனை பேர் பயனடைந்திருக்கிறார்கள், இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தோர் அந்த சமநிலைக்கு வந்து விட்டார்களா என்பதையெல்லாம் ஆராய்வதற்கு முன்னாலே இப்படிப்பட்ட ஒரு பரிந்துரையை ஏற்பது என்பது நல்லதல்ல. அப்படி என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. உங்களுடைய முதல் கட்டத்தவர்களுக்கு நன்றி. வெங்கட்ராமன், இப்போதைக்கு இந்த கருத்து நீதிபதிகள் ஒரு ஆலோசனையாக வழங்கியிருந்தாலும் கூட ஒரு இது குறித்த மேலும் சில வழக்குகள் போறப்போ ஒரு தீர்க்கமான இதுதான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை வழங்குவதற்கும், இன்னும் தீர்க்கமாக இது இருந்தால் நல்லா இருக்கணும் பரிசீலனை பண்ணுவதற்குமான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் அரசு இந்த முடிவை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இதுல
இடஒதுக்கீடே தேவையில்லை அப்படின்ற ஒரு சில முழக்கங்களையும் ஆங்காங்கே எழுப்பக்கூடிய சம்பவங்களை பார்க்கிறோம். மேலும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பவங்களையும் பார்க்கிறோம். இந்த நேரத்துல இடஒதுக்கீடு குறித்த இந்த கருத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த தீர்ப்பானது இடஒதுக்கீடுக்கு எதிர்த்த தீர்ப்பே கிடையாது. அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு ஆலோசனை. ரெண்டாவது, அவங்க மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ், அதாவது சிறப்பு கல்வியில் தான் அதை சொல்லியிருக்காங்களே தவிர பேசிக்காக இடஒதுக்கீடுக்கு எதிர்த்து அவங்க எந்த ஒரு இதையுமே சொல்லலை. அண்ட் மோர் ஓவர், இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பூர்வகுடி மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் அரசியலமைப்பு சாசனத்தில் என்ன ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை எந்த அரசாலும் மறுக்க முடியாது என்பதுதான் நம்ம நாட்டின் நீதியும் அரசியலமைப்பு சாசனமும் சொல்லுது. அதனால் அவங்களுக்கு எந்த விதத்திலையும் இதில் பங்கம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. எந்த அரசாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பொது மனிதர் யார் இருந்தாலும் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு எதிர்க்கவே இல்லை. இந்த இடஒதுக்கீடு எப்படின்னு சொன்னால் இந்தியாவின் அடையாளமாக இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதை பெருமையாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. இதை சிறுமியாக இது பண்ணிட்டு எங்களுக்கு இந்த இதுவே வேணான்னு சமீபத்தில் கூட தேவேந்திர குல வேளாளர் அமைப்பு வந்து எங்களை இந்த பட்டியலை விட்டு எடுத்துடுங்கன்ற மாதிரி ஒரு மனுவும் கொடுத்தாங்க. ஒரு பக்கம் பல வருஷங்களுக்கு முன்னால் இதே பட்டேல் சமூகம் வந்து குஜராத்தில் வந்து எங்களுக்கு இது தேவையில்லைன்னு சொன்னாங்க. இப்போ அதே ஒரு பட்டேல் சமூகத்தில் ஒருத்தர் வந்து எங்களை இடஒதுக்கீட்டில் சேர்த்துக்குன்னு இது மாதிரி மாறி மாறி வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இடஒதுக்கீட்டை வைத்து நம்முடைய அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் ஓட்டு வங்கி அரசியல் செய்வதனால்தான் மக்களுக்கு இடஒதுக்கீட்டின் மீது ஒரு விதமான வெறுப்புணர்ச்சி வருகின்றது. அதாவது பிற்படுத்தப்பட்டோன்னு சொல்றோம், தாழ்த்தப்பட்டோன்றோம். அந்த சமூகம் முன்னேறி வரணும் தான் சமூக நீதியில் இந்த கட்டமைப்புகள் இடஒதுக்கீடு இருக்கிறது. இன்னும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னும் அதிகமாக படிக்கலை என்றப்போ இந்த வாய்ப்புகளை வழங்குவது தானே சரியாக இருக்கும். சார், கரெக்ட், நியாயமான உங்களுடைய இது நியாயம்தான், அனைத்தும் நியாயமானது தான். இதில் ஒரு விஷயத்தை பார்க்க 68 வருஷங்களில் அவங்களுக்கான கொடுக்கப்பட்ட இன்னும் கொடுக்கணும்னு தான் சொல்கிறேன், யாரும் அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அவங்க அதாவது என்ன 100 பேரில் 100 பேரும் சமமான கல்வி, அதுதான் சமச்சீரான கல்வி. நான் என்ன சொல்கிறதுன்னு அதுதான் சமச்சீரான, இந்த 100 பேரும் சமமாக வந்ததுக்கப்புறமா இதை பற்றி யோசிக்கலாம். இன்றைக்கி கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சஜஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. இது போய் பார்லிமெண்ட்டில் பல மக்கள் பிரதிநிதிகள் விவாதம் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அந்த கருத்துக்களில் நல்லது எது கெட்டது எல்லாத்தையுமே இது பண்ணி, இதுக்கு முன்னால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸில் வந்துட்டு பணி அமர்த்துவதற்காக இது அல்டாமஸ் கபீர் என்னும் நீதிபதி அவர்கள் ஒரு இது கொடுத்தாங்க. அது மேலே விவாதம் நடந்தது, அதை செயல்படுத்தாமல் தான் விட்டுருக்காங்க. அதே மாதிரி இதுவும் அந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சாதக பாதங்களை ஆராய்ந்து அதன் மீது தான் முடிவு எடுக்க முடியுமே தவிர இது இவங்க சொன்னாங்க உடனே அது மேலே சட்டம் வந்துடும் அப்படின்றது ஒரு சட்டம் வந்தால் அது பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கும், மக்கள் போராட்டமாக வெடிக்கும், புரட்சியாக கூட வெடிக்கும். அதுல வேறுபட்ட கருத்துல இப்போ இந்த ஆலோசனை வருவதே ஒரு விவாதத்திற்கு உட்பட்டது அப்படின்ற முறையில் நம்ம ஆலோசனையே கொடுக்க கூடாதுன்றது தான் வந்து எதிர்ப்பாளரின் கருத்தா. ரைட், ஓகே. ஆலோசனை விவாதிக்கப்பட வேண்டியது, அந்த விவாதிக்கப்பட வேண்டும். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராமசுப்ரமணியம், மத்திய அரசினுடைய நிலைப்பாடு இந்த இடஒதுக்கீடை பொறுத்தவரையில் எப்படி இருக்கிறது? இந்த கருத்தை உச்சநீதிமன்றத்துடைய கருத்தை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது மத்திய அரசு? முதல்ல மத்திய அரசு என்ன சொல்லுகின்றதுங்கிறத சொல்லிடுறேன். அதற்கு பிறகு வருகின்ற கருத்துக்கள் எல்லாம் என்னுடைய சொந்த கருத்துக்கள். நான் ஒரு கல்வியாளர் என்கின்ற வகையில் சொல்வேன். அது வந்து பிஜேபிக்கு சம்பந்தப்படாத கருத்தாக அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். முதல்ல இந்த இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கின்றார்கள், ஆந்திரா நீங்கள் சொன்னது போல் தெலுங்கானா மற்றும் தமிழ்நாடு இதில் இருந்து போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக ரிசர்வேஷன் வேணுமா வேண்டாமா, மெடிக்கல் சீட்டில் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு இடஒதுக்கீடு வேணுமா வேண்டாமா, அது கிராஜுவேஷன் முடிச்சாச்சு, அதற்கு பிறகு போஸ்ட் கிராஜுவேஷன். அது ஆந்திராவும் தெலுங்கானாவும் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிட்டாங்க, இப்போ தான் அது தனியாக பிரிஞ்சிருக்காங்க, அதனால் அதை பற்றி நாங்கள் பேச முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி என்னோட டேட்டு கொடுத்து அன்றைக்கி நாங்கள் இதை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டு கேஸு இன்னும் ஸ்டில் பெண்டிங் இந்த கோர்ட். இரண்டாவதாக இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கா அப்படின்னு முன்னாடியே வந்திருக்கா, அதையும் திரும்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கின்ற 2 வழக்குகளை நாங்கள் சொல்லியிருக்கோம். 1984 வருஷத்திலே நாங்கள் சொல்லியாச்சு. டாக்டர் பிரதீப் ஜெயின் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸில் இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷனில் இடஒதுக்கீடு செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற சொல்லிட்டோம். 68 வருஷம் ஆச்சு இந்தியா சுதந்திரம் பெற்று, இன்னும் ஒதுக்கீடுன்னு சொல்வது என்பது நியாயம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக இந்த இடஒதுக்கீடுங்கிறது
ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒன்று ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் அப்படிங்கிற மாதிரி அதை யாருமே கை வைக்க முடியாது. அது வந்து கிட்டத்தட்ட இட் ஹாஸ் பிகம் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அதை பற்றி யாரும் எதிர்த்து பேச முடியாது. அதை பற்றி உண்டா இல்லையாங்கிற சர்ச்சைக்கே இடமே கிடையாது. இப்போ எல்லாமே பேசுறது என்ன, ஓபிசி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கம்யூனிட்டியை பற்றி பேசிட்டு இருக்கோம். அவர்களுக்கு இப்போ ஏதோ படிச்சாச்சு, எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு, அதற்கு மேலே போஸ்ட் எம்டி படிக்கிறாங்க, எம்எஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வேணுமா வேண்டாமா என்கின்ற ஒரே ஒரு விஷயம்தான். ஆகவே இடஒதுக்கீடு என்பது ரொம்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இப்போ சமீபத்தில் எலெக்ஷன்லையும் உயர்திரு மோடி அவர்களும் பேசியிருக்காங்க, அமித்ஷாவும் பேசியிருக்காங்க. இடஒதுக்கீடு என்பது தொடரும் என்பது வகையில் தான் பேசியிருக்காங்க. அதுதான் பாஜகனுடைய கருத்து. இரண்டாவதாக நம்ம வரும்பொழுது இந்த விஷயத்தில் மறுபடியும் நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணியாகணும். ஏன்னா எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் அதுக்கப்புறம் மேலே 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 தூக்கி விட்டுட்டே உட்காந்துருக்க முடியும்? ஒரு ஏதோ எஸ் கம்ப்ளீட்டட் இஸ் எம்பிபிஎஸ், அதுக்கு மேலே போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு போகணும்னு சொன்னால் எம்டி எம்எஸ் அப்படின்னு போனால் இல்லை அதுக்கு இதை இடஒதுக்கீடுன்னு சொல்லியிருந்தா தெர் இஸ் நோ எண்ட் டு இட். அவர் ஒரு லெவலுக்கு வந்தாச்சு, அதுக்கப்புறம் தூக்கி விட்டுட்டே உட்காண்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இது தேட் ஷுட் பி an end to all this. அண்ட் இதை வந்து முன்னாடி 1984 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை ரீஇட்டரேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக சுப்ரீம் கோர்ட் அதை பேசவே கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. திஸ் இஸ் வாட் இஸ் நோன் as the nobiter dicta. As a lawyer I can tell you that it is a nobiter dicta. அதாவது in the course of the judgment there are certain observations which the Supreme Court is entitled to make. ஆகவே அதில் ஒரு விதமான தவறும் கிடையாது. அந்த விதத்தில் சொல்லும்பொழுது அவங்க பேசியிருக்கிறார்கள். இப்போ நவ் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கணும், லெட் இட் டேக் காக்னைசன்ஸ் ஆஃப் திஸ் அப்சர்வேஷன். அண்ட் நம்முடைய கட்டமைப்பு அப்படி இருக்கப்போ அவர் மூலமாக இந்த சமூகம் முன்னேறுகிறதுன்னு ஒரு பார்வை இருக்கப்போ அவர் உச்சநிலைக்கு போறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது தானே ரிசர்வேஷன். சோ அதுல நீங்க எந்த இடத்துலயாவது நீங்க தடைகளை போட்டீங்கன்னா அவருடைய வளர்ச்சி மட்டும் இல்லாம இந்த சமூகத்துடைய வளர்ச்சி என்ன சார், நீங்க எவ்வளவு தூரம் உங்களை வளர்ச்சி தூக்கிட்டு இருப்பாங்க? உங்களை வந்து மேல வரைக்கும் கடைசி வரைக்கும் தூக்கியே பிடிச்சு நிற்கணும் என்ன அர்த்தம்? உங்களுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு, இப்ப என்ன போஸ்ட் கிராஜுவேஷன் தானே பேசிட்டு இருக்காங்க. அப்ப எம்டி எம்எஸ்சி எல்லாத்துக்கும் நாங்க தூக்கி விட்டுட்டே இருக்கணும். நீங்க மேலே இருப்பீங்க, விழுந்துட்டீங்க, ஐயோ என்ன உயரவே இல்லைன்னா என்ன? வாட் இஸ் இட்? ஐ திங்க் இட் இஸ் அட்டர் நான்சென்ஸ். ஐ எம் டெல்லிங் யூ. இந்த மாதிரி ரிசர்வேஷன் சொல்லிட்டு இதை வந்து ஒரு அக்லி லெவலுக்கு தூக்கின்னு போயிட்டாங்க. இட் ஹஸ் டு பீ. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேசிக் எஜுகேஷன் மட்டும் தான் ரிசர்வேஷன்ல இருக்கணும் அப்படின்றீங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்க கூடாது அப்படின்னு சார். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது, எல்லாரும் படிக்கிறாங்க, அதுல ஒன்றும் வித்தியாசம் பாராட்டுறதுக்கு வழிவகையே கிடையாது. அடுத்த காலேஜில் போறதுக்கும் உங்களுக்கு ரிசர்வேஷன் என்பது இருக்கின்றது அப் டு லெவல். அதுக்கப்புறம் நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன், அதுவும் இப்ப எம்டி எம்எஸ் இன்னைக்கு என்ன பண்றாங்க? எம்டிக்கும் எம்எஸ் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டே போயிட்டு இருந்தா இருக்கிறது 4 சீட்டு 5 சீட்டு, அதுக்கும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஒண்ணுமே கிடையாதா? அப்ப ஒரே சீட்டு 2 சீட்டுக்கு அல்லாட வேண்டி இருக்கு. ஐ திங்க் இட் இஸ் a bloody utter nonsense. I am telling you, this has to come to an end. ரைட், ஓகே. திரு முருகையன், இந்த இடத்துல உயர்த்தி விடுவது அல்லது அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுப்பது வழங்குவது அப்படின்றதெல்லாம் அந்த காலம் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு தான் கொடுக்க முடியும். அதற்கு மேலாக போறப்போ திறமை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் விதைக்கணுமே தவிர அதற்கும் மேலும் வந்து இடஒதுக்கீடு அப்படின்றது நம்ம ஏதோ அவங்களை முன்னேறி போக வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்முடைய சட்டமைப்புகளை சில காம்ப்ரமைஸை பண்ணிக்கிட்டு வேறொரு சமூகத்தை பின்னோக்கி இழுப்பதாக ஒரு பார்வை இருக்குது, அல்லது தகுதியான மாணவர்களை பின்னோக்கி இழுப்பதான ஒரு பார்வை இருக்கிறது. அதை தான் அவர் வெளிப்படுத்தினார். அதுல உங்களுடைய கருத்து? அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை சார், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நான் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் இந்த கருத்து, இது அரசாங்கத்தினுடைய இன்றைக்கு நடுவண் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கத்தினுடைய கருத்தாக இருந்தால் அது வன்மையாக எதிர்க்கக்கூடிய ஒன்று. நான் அதெல்லாம் அட்டர் நான்சென்ஸ், நான் பிஜி லெவலில் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இன்னைக்கு எப்படி பேசிக் லெவலில் நம்ம கொடுக்குறோமோ அது வந்து இவருடைய தனிப்பட்ட கருத்து. அரசாங்கத்துடைய கருத்தாக இருந்தால் இது வேற மாதிரி. இது நான் கூட ரொம்ப அவங்க சொல்லும்போது எனக்கு ஒரு வருத்தமும் உறுத்தலும் வந்து விட்டது. ஒரு கால் மத்திய ஆட்சி நடத்தக்கூடிய பிஜேபியினுடைய கருத்தும் இதுவாகத்தான் இருக்குமா சொல்லிட்டீங்க. அதனால அந்த கருத்துக்கு வரல. நான் இன்றைக்கு 2 நாட்களுக்கு முன்னால் கூட கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பங்கள், தலித் குடும்பங்கள் பகுதியில் ஒரே ஒருத்தர் அந்த முதுகலை எம்ஏ பட்டம் பெற்று பிஎட் பட்டம் பெற்றவரை நான் பார்த்தேன். இன்னைக்கு 5 வருஷமா வேலை கிடைக்காம ஊர்ல இருக்காரு. ஏதாவது ஒன்று செய்யணும் சார், பிஹெச்டி பண்றது கூட எனக்கு போய் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இன்றைய சூழ்நிலையில அனுபவ ரீதியாக நான் பார்க்கிறேன். ஒரு 300 குடும்பங்கள்ல ஒருத்தர் படிச்சார், அவருக்கு வேலை இத்தனை 18% ரிசர்வேஷன் இருந்தும் கூட அந்த 18 விழுக்காட்டில அவர் போய் ஒரு ஆசிரியர் பண்ணி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார். உண்மை எஸ்டிக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. that will continue. Please understand.
அதனால நீங்க வந்து பேசுறது எஸ்சிக்காக பேசுனீங்கன்னா அந்த ரிசர்வேஷன் வில் ஓகே கண்டினியூ. எஸ்சி அதுதான் நான் சொல்றேன். அப்ப அவங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் கொடுக்கலாமா? எஸ்சி எஸ்டி ஆமா, அவங்களுக்கு இல்ல அப்ப நீங்க பேசுங்க. இல்ல இடஒதுக்கீடு அப்படின்றப்போ எல்லாரையும் பத்தி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி எல்லாரையும் பத்தி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கூடாது, இல்ல இதுல வந்து சமூக நீதி வேண்டாம் அப்படின்றீங்களா? இல்ல இவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கட்டும் அப்படின்றீங்களா? ஆரம்பத்துல ரொம்ப தெளிவா சொல்றேன். கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றதுன்னா எஸ்சி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டியை பத்தி பேசவே முடியாது சார். So therefore they are entitled to and they will continue to be. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்றேன், இவர் நண்பர் சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்து கூட ஐஐடியில் எவ்வளவு பேர் இருக்காங்க? என்எஸ்எஸ்ஓட ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்றதுன்னா 50% கூட ஐஐடியிலயோ அவங்களே ரிசர்வேஷன் உண்டு. 50% கூட அவங்களால அங்க உள்ள வர முடியல. ஏன்னா ஆளே இல்லை அங்க ஐஐடியில படிக்கிறதுக்கு. அவங்களுக்கு ரொம்ப லோவஸ்ட் மார்க் கூட அவங்களுக்கு வச்சு கட் ஆஃப் மார்க் வச்சாச்சு. அப்படி இருந்தும் கூட ஐஐடி அந்த மாதிரி இடத்துல ஐஐஎம் போன்ற இடங்கள்ல வரல. ஆகவே அவங்க வந்துட்டு போட்டாங்க, அதை பத்தி நான் பேசவே இல்லை. இப்ப நண்பர்களுடைய ஆதங்கம் என்னன்னா எஸ்சி எஸ்டியை பத்தி பேசுறாரு, அதை பத்தி பேச்சே இல்லைன்ற நான் சொல்றேனே. இப்ப மெயின் இஷ்யூ என்னன்னா இந்த ஓபிசி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கம்யூனிட்டி அவங்கள பத்தி தான் பேசி கொண்டிருக்கின்றோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா இது வந்து ஒரு அக்லி லெவலுக்கு போயிட்டே இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இடமே ஃபில்லப் ஆக மாட்டேங்கிறது. ரெடியா சீட் வச்சுன்னு உட்காந்துருங்க, வர்றதுக்கு ஆள் இல்லை. ஆனால் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னன்னா தே ஆர் கிராபிங் லைக் ஹெல். 1999 இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 1990 அதுக்கப்புறம் அப்பவே என்எஸ்எஸ்ஓட ரிப்போர்ட் 23.5 49% அவங்களுக்கு உண்டு. அதுல இந்த எஸ்சி எஸ்டி 18 போச்சுன்னா மீதி எல்லாம் இவங்களுக்கு. அவங்களுக்குள்ள மீதி இருக்கிற 24% இவங்களுக்கு போயிடுறது. சோ இது வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி அவங்க அதை இப்ப இருக்கிறதா 49 விட்டுட்டு 67 75 என்னதையும் ஒன்று சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப வாட் இஸ் இஸ் இப்ப இட் இஸ் a country of reservation அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது ஒத்துக்கவே முடியாது. அப்ப இது என்னோட கருத்து மட்டுமல்ல சார், ஏன்னா தனிப்பட்ட முறையில் நான் பேசும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்ததா நேருவை பத்தி நம்ம எப்பவுமே பிரமாதமா பேசுகிறோம். மகாத்மா இது பண்டிட் ஜவஹர்லால் நேரு 27/6/1991 அன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காரு. எல்லா சீஃப் மினிஸ்டருக்கும் தனித்தனியா எழுதியிருக்காரு. என்ன, ஐ டிஸ்லைக் எனி கைண்ட் ஆஃப் ரிசர்வேஷன். இஃப் யூ கோ இன் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ரிசர்வேஷன் ஆன் கம்யூனல் அண்ட் caste basis, we will swamp the bright and the able people and remain second rate or third rate. The moment we encourage second rate, we are lost. And then he adds, என்ன சொல்றாருன்னா, this way lies not only folly but also a disaster. இது யார் சொன்னது? பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அவரே என்ன சொல்றாரு, நீங்க ரிசர்வேஷன் சீஃப் மினிஸ்டர் ஒரு லெவலுக்கு மேல போகாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கணும். அது மாதிரி போனீங்கன்னா மெரிட்டுங்கிறதே இல்லாம போடும். இந்த கண்ட்ரிக்கு பெரிய டிசாஸ்டர், மிகப்பெரிய பயங்கரமான தாழ்வுற்ற நிலைமை வந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி யார் சொன்னது? பண்டிட் ஜவஹர்லால் நேரு 1961 எல்லா சீஃப் மினிஸ்டரும் சொல்லியிருக்காரு. ஆகவே இது என்னுடைய கருத்து மட்டும். பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இந்த நாட்டினுடைய முதல் பிரதமரே அப்படிதான் சொல்லி இருக்கின்றார். அவர் எழுதின கடிதத்தினுடைய ஒரு விஷயம் ரொம்ப குறித்து பேசலாம். திரு பாலாஜி வெங்கட்ராமன், இந்த வாய்ப்புகள் வழங்கப்படணும் அப்படின்றதுல இந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு லெவலுக்கு மேல எக்ஸாம் வேணும், அதுல வந்து திறமைதான் வெல்ல வேண்டும், ஜாதி ரீதியிலோ அல்லது வந்து சமூக ரீதியிலோ வந்து ஒரு இடஒதுக்கீடு இல்லாம எக்ஸாம் வேணும் அப்படின்ற கருத்து எந்த இடத்துல வலுப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ கூட நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி தான் பார்க்குறீங்களா, அதாவது தனியாக பார்க்கவே மாட்டேன்றீங்க. இந்த கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு மலைப்பாக தெரியும். இது தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மலைப்பான விஷயமே கிடையாது. இவங்க சொல்கிறதும் இந்த நாட்டின் முதல் பிரதமர் நேரு சொன்னதோடைய சாராம்சத்தின் பிற்பகுதி தான். அதாவது அவர் சொன்னதை இவங்க வழிமொழிஞ்சிட்டே இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்லையாக இருக்கட்டும், பிற்பாடு வந்த பல சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இடஒதுக்கீடு இருந்துகிட்டே இருக்கட்டும், அதில் எந்த மாற்றமும் வேண்டவே வேண்டாம், அது பாட்டுக்கு இருக்கட்டும். யாருக்கு வேணுன்றது தான் இங்கே முக்கியமான இது. அந்த யார் என்பதை யார் நிர்ணயிச்சிருக்கு? அது அதாவது நம்ம இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறமா இடஒதுக்கீடு எதில் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இதுதான், அசம்பிளி தான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வேலை வாய்ப்பில் கொண்டு வந்தாங்க, படிப்பில் கொண்டு வராங்க, தப்பே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி முன்னேற்ற இந்த 68 வருஷத்தில்
will this government, any government will give report card, இந்த அளவுக்கு அவங்க மேலே வந்திருக்காங்க, அப்போ வரலன்னா யாருடைய தவறு? இது வரைக்கும் அரசாங்கம் உங்களுடைய தவறு தானே. அப்போ அந்த தவறை ஒத்துக்கிறாங்களா? ஒத்துக்க முடியுமா அவங்களால? இந்த கேள்வி ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. திரு முருகையன், இந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது, அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளல அப்படின்னா அது குறித்த ஒரு மறுபரிசீலனை தேவை. வாய்ப்புகள் சரியா பயன்படுத்தி கொள்ளவில்லைன்னு சொல்லவில்லை, வாய்ப்புகள் சரியா கொடுக்கப்படவில்லை இந்த அரசாங்கத்தால் அவர்களுக்கு. ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒன்னு, வாய்ப்புகள் சரியாக கொடுக்கப்படவில்லை, அல்லது கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை அவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை, இந்த ரெண்டுமே தவறு இருக்கும் பட்சத்தில் இது மறுபரிசீலனைக்கு உட்பட்டது அந்த காலகட்டம் இது நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது ஐயா சொன்னது மாதிரி SC/ST ப்ராப்ளம் இல்லை, அங்கே ஒன்றும் ப்ரிவென்ஷனே கிடையாது, அது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் தடுக்க முடியாது, அவங்க மேலே போகலாம். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்னா ஒரு 27%, ஆந்திராவில் ஒரு 25%, நம்ம இதில் ஒரு 50% அந்த MBC சேர்ந்ததுனால மீதி 50 விழுக்காடும் இந்த மெரிட் இந்த OC ஓப்பன் காம்படிஷன் கொடுத்துட்றாங்க. நோ நோ நோ, நீங்க சொல்ற 50 என்ன 50 பிளஸ் 69 ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? மொத்தம் 100 69 நீங்க கேள்வி ஓடுவீங்க, 31 தான் மீதி இருக்கு. அந்த மீதியில இருக்கிறது தான் அந்த OBC உள்ள வந்து உட்கார்ந்துட்டாங்க. மொத்த SC உள்ள வரலாம். அப்ப சொல்ல வர்றது என்னன்னா 18-19% பத்தி தான் கவலை இல்ல, அது SC/ST வரலான்னு நீங்க சொல்லிட்டதுனால மீதி இருக்கிற ஒரு 50 விழுக்காடு, மீதி இங்க 31 விழுக்காடு ஓசிக்கு அங்க ஒதுக்கப்பட்டிருக்கு. வராது இல்ல, அதுக்குள்ள இன்ட்ரோஷன் வருது, ஜெனரல் கேட்டகரியிலே வராங்க, அந்த ரிசர்வேஷன் எடுத்துக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன சொல்லணும்? ஓசி கேட்டகரிய திரும்ப வந்து மறுபரிசீலனைப்படுத்தணும், எந்தெந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீடு அதுல கொடுக்கணும்னு நீங்க எல்லாருமே திரும்ப அதுல வர்றது, அதுதான் நீங்க சார் 68 நோ 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 அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாப்ல 68 வருஷம் ஆகி போச்சு உங்களுக்கு. நீங்க இன்னும் எனக்கு வேணும்னா இப்ப என்ன ஆகுதுன்னா எவ்வளவு கேஷ் இருக்காங்க எல்லாரையும் கொண்டாங்கன்னு உள்ள சேர்த்துட்டே உட்காந்துருக்காங்க. ஏன் பேரையும் விடாங்க, அவனையும் விடாங்க, இவனையும் விடாங்க, எல்லாரையும் பிடிச்சு அந்த லிஸ்ட்ல போடுங்க அப்படின்னு சொன்னா எங்க போய் இது இட் இஸ் பிகமிங் சோ அக்லி. எவ்வளவு பேரை நீங்க கொண்டு வரீங்க? யாரா பாத்தீங்கன்னா 2-3 ஜாதியை தவிர மத்த எல்லாரையும் விட்டுருவாங்க. சொல்லுங்க எப்படி சார் அநியாயமா இருக்கு? நான் இப்ப பீகார்ல போயிட்டு இருந்தாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த தடவை பிஜேபி தோத்து போட்டோம், ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பீப்புள் நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது நான் இந்த இதெல்லாம் நிறைய இடத்துல போயிருந்தேன் பீகார்ல. அங்க போனா இந்த தடவை இப்ப தோக்கட்டும், எப்ப பார்த்தாலும் இவங்க ரிசர்வேஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு பேக்வர்டு எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு கொடுத்துட்டே இருக்காங்க, எங்களுக்கு இங்க வாழறதுக்கு யோகியதே இல்லைன்னா நாங்க இந்த ஊரை விட்டு கிளம்புறத தவிர எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு மனசு வெதும்பி வேதனையோட சொல்லி கொண்டிருக்கிறார். அதை விட வேதனையா இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு வேதனை. முருகையன் அவருடைய கருத்தை பதிவு பண்ணிட்டோம், சொல்லுங்க. பள்ளிக்கூடத்திலேயே நுழைய முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்த MBC SC/ST எல்லாம் இருக்கிற போது நம்ம கவலைப்படாத நம்ம இல்ல இன்னைக்கு சூழல் மாறி இருக்கிறது. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல நிறுத்தி நான் சொன்னேன் சார், நேற்று இல்ல இன்றைக்கு நாடு முழுவதும் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். இல்ல உங்களுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். இன்னைக்கு நாடு முழுவதும் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. பள்ளி கல்வி அப்படின்றது எல்லாருக்கும் அது எந்த ஒரு தடை இல்ல, கல்லூரிக்கு செல்வதும் உயர்கல்வியும் தான் இன்றைக்கு தடையாக இருக்கிறது நிறைய இடங்கள்ல. அதுதான் இன்னைக்கு நம்ம பேசணும். இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் சம அந்தஸ்தோடு வாழ்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் வரை உயர்கல்வியிலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுதான் 25% கொடுக்கிறதுனால 50% அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. இங்க தமிழ்நாட்டை எடுத்து பேசலாம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு 31% பொது இடஒதுக்கீடு அப்படின்றப்போ அதுலயும் எல்லா இடஒதுக்கீடு பெற்றவர்கள் தனியாக இடஒதுக்கீடு பெறுகின்ற போது அதுல நாங்க பாதிக்கப்படுறோம்னு தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை FC கேஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ அதை மீண்டும் பரிசீலனைக்கு உட்படுத்தி அல்லது இதுல இவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணும், இவங்களுக்கான இடஒதுக்கீடு டோட்டலா வரையறுத்துட்ட ஒரு தீர்வு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றத பார்த்தா அப்ப சாதிவாரி கணக்கெடுப்படுத்து ஒரு ஜாதிக்கு இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை % கொடுக்கணுங்கிறத மாதிரி சொல்லணும்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் எப்படி முன்னேற்றப்படுவார்கள்? என்னுடைய கேள்வி தான். நீங்க ஜாதி வாரியா கொடுத்துட்டீங்கன்னா ட்ரெடிஷனலா அவனுக்கு முத்திர குத்தி வச்சிருக்கோம். பிற்படுத்தப்பட்டவர்கள் நிச்சயமாக பிற்படுத்தப்பட்டவர்கள் முன்னேற வேண்டும். ஆனால் அவர் சொல்ற மாதிரி ஒட்டுமொத்தமா அந்த 100% பார்த்தா இன்றைக்கு முற்பட்டவர்களை விட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தான் அதிக வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம். இன்னைக்கு முற்படுத்தப்பட்டவர் பேசிட்டு இருக்கார். என்ன சார் ரிப்போர்ட் நான் பேசிட்டு இருக்கேன், நீ அவர் பாட்டு இல்லன்னு சொன்னா நான் 90ல VPC IIT ல இன்னைக்கு பேக்வர்ட் கம்யூனிட்டி ஃபுல்லா எல்லாம் ஆயிடுறது.
ஆனா ஷெட்யூல் காஸ்ட் ஆகல. இதெல்லாம் இவருக்கு நண்பர் என்ன காரணம்? அவர் இன்னும் வர முடியல சார். இல்ல வர முடியல அவங்களால. இல்ல வர முடியலனா இல்ல நான் அதான் கேக்குறேன். இல்ல வர முடியலனா என்ன தடைகள் இருக்கு? ஓபிசி அவங்கள வர வைக்கணும்ல சார். பேக்வர்ட் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது அவங்களுக்கு இந்த இடத்துல மீண்டும் அந்த கோட்டாலாம் ஃபுல் ஆயிடுறது. ரைட், ஒரு நிமிஷம் முருகன், இந்த இடத்துல மீண்டும் ஒரு மறுபரிசீலனை தேவை. இப்போ பெரிய கல்வி நிறுவனங்கள், இப்போ எய்ம்ஸ் போன்றவற்றிலும் சரி, ஐஐஎம் ஐஐடில எல்லாம் வந்து படிப்பதற்கு ஒரு அடிப்படை தகுதி வேண்டும். இல்ல இந்த சமூகத்தை முன்னேற்றம் அல்லது இந்த குறிப்பிட்ட மாணவரை முன்னேற்றம் சொல்லிட்டு தகுதியற்றவர்களே அங்க கொண்டு போக முடியாது. எஜுகேஷன் ரீதியாக, கல்வி ரீதியாக தகுதி உடையவர்கள். அவர் சொல்லக்கூடிய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில நீங்க அங்க அட்மிட் பண்ணாலும் அந்த தேர்வு எழுத வேண்டும், வெற்றி பெற வேண்டும், அப்புறம் தான் அவர் அந்த எம்டி வர முடியும், எம்எஸ் வர முடியும். நீங்க அதுல போய் சலுகை கொடுக்கல. பரிசு எழுதுறதுல உங்களுக்கு வந்து 10 மார்க் நான் சலுகை கொடுக்குறேன், அவங்க உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள் 50 விழுக்காடு மார்க் எடுக்கணும்னா நீ 30 எடுத்தாலே பாஸ்லாம் சொல்ல வரல. இட ஒதுக்கீடு கொடுக்கிறமே தவிர மீண்டும் அவர்கள் எம்டி இருந்தாலும் எம்எஸ் ஆக இருந்தாலும் உயர்கல்வியில டாக்டரேட் படிக்கணும்னு சொன்னா, மருத்துவம் படிக்கணும்னா அங்க தேர்ச்சி பெற்ற பிறகுதான் சார் வெளியே வரணும். அவருடைய கேள்வி அதுல ஏன் அதான் அந்த இடத்துல இடஒதுக்கீடு மார்க் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகையும் இடஒதுக்கீடு தானே தான் கேட்கிறார். ஆமா, இடஒதுக்கீடு என்பது அட்மிஷனுக்கு சார், சேர்க்கைக்கு. அவர் தேர்ச்சி பெறுவதற்கு அல்ல. நீங்க சேர்க்கைக்கு மட்டும் தான். ஃபெயில் ஆயிட்டாருன்னா பெரும்பாலும் பிரச்சாரம் செய்யப்படுவது இப்ப எஃப்சில இருக்கக்கூடியவங்க அந்த பிரிவினர் வந்து எங்களுக்கு வாய்ப்புகள், நாங்க திறமையானவர்களா இருந்தும் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது அப்படின்னா அந்த பேச்சுக்கு உள்ளே நான் போல சார். அது உள்ளே நான் போல. இவர் ஐயா வந்து திரும்ப ரொம்ப புத்திசாலித்தனமா எஸ்சி எஸ்டி அதுவே சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் இவர்கிட்ட மொத்த அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய அதான் கேட்கக்கூடிய ஒரே இதுதான், 50% இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி கொடுத்துருங்க, அவங்க மேல வரட்டும், இன்னும் 50 வருஷம் வச்சுக்கோங்க. ஒத்துப்பாங்களா? மீதி ஓபிசி கிபிசி யாரும் கிடையாது, மீதி 50% அப்படியே ஓபன்ல வரட்டும், ஒத்துக்குவாங்களா இவங்க? அப்ப பிற்படுத்தப்பட்ட அதுதான் இப்போ எஸ்சி எஸ்டியினருக்கான வாய்ப்புகள் பத்தி மட்டும் நம்ம பேசல. பிசி எம்பிசி பாத்தீங்களா கரெக்டா இல்ல அவர் எஸ்சி எஸ்டியினருக்காக மட்டும் பேசல. பிசி எம்பிசி தலித் மேல வந்தத பத்தியோ இல்ல ஷெட்யூல் டைப் மேல வந்தத பத்தியோ மலைவாழ் மக்கள் மேல வந்தத பத்தியோ இவங்களுக்கு கவலை கிடையாது சார். அதை வச்சு இவங்க குளிர்காயணும், அவ்வளவுதான். அவங்க கேடு கேட்டா எங்களுக்கு என்ன? நாங்க சார் அன்னைக்கு பண்டித நேரு என்ன சொன்னார்? அவர் சொன்ன மாதிரி இது எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் அவங்களுடைய வளர்ச்சிக்காக நாங்க இதை ஒத்துக்கிறோம் அப்படின்ற லெவல்ல தான் எல்லாருமே ஒத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் பேசுறது கூட, என் மகனுக்கு கல்வி மறுக்கப்பட்டாலும், எங்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கல்விகள் மறுக்கப்பட்டாலும் கவலை இல்லை, அவங்க மேல வரட்டும், சந்தோஷமா இருக்கும். நாங்க விட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல 38 விட்டு கொடுத்துருங்க. அவங்களுக்கு 18 தானே இருக்கு, 50% அவங்களுக்கு மொத்தமா கொடுத்துடலாம்.